ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது திருத்தம் இருந்துச்சுன்னா, அதை எப்படி கரெக்ட் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்குறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ இல்லைனா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையோ பிறந்திருக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுவே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னா ஸோ சம்மந்தப்பட்ட இந்த முனிசிபாலிட்டி இல்லைனா அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் திருத்தங்கள் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னா, உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா குழந்தையோட நேமில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா மெயில் ஃபீமேலாக இருக்கலாம், ஃபீமேல் மெயிலாக இருக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா பர்த் டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இது ஒரு கேட்டகரி கரப்ஷன். இன்னொரு கேட்டகரி கரப்ஷன் என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுக்க போவீங்க. ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லைனா 1 இயர் கழிச்சோ உங்கள் குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்க போவீங்க. ஸோ அந்த டைமில் அதாவது குழந்தையோட அப்பா அம்மாவோட நேம் பார்த்தீங்கன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி குழந்தையோட அப்பாவோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஏதாவது கரெக்ஷன் இருக்கும். அப்பாவோட பேரில் கரெக்ஷன் இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா அம்மாவோட பேரில் கரெக்ஷன் இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் கரெக்ஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இன்னொரு டைப்பான கேட்டகரிஸ் வரலாம். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆதார் கார்டு எடுக்க போகும்போது ஆதார் கார்டு சென்டரில் சொல்லுவாங்க இந்த கரெக்ஷன்ஸை கிளியர் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு தருவேன்னு சொல்லுவாங்க. பிள்ளையோட ஆதார் கார்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு கரெக்ஷன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீட்டில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தயவு செய்து ஆன்லைனில் இந்த இசேவை மூலமெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா அது ஒரு வாட்டியுமே நடக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்லேயே தான் கிடக்கும். அதாவது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ தயவு செய்து அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, டேரெக்டாக உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கினீங்களோ ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போயிருங்க. பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போயிட்டு உங்கள் கரெக்ஷன்ஸாக ஃபஸ்ட்டே நீங்கள் காமிச்சிருங்க. இப்போ நார்மலாக நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய குழந்தையோட நெய்மிலையோ இல்லைனா மெயில் ஃபீமேலையோ இல்லைனா பர்த்டே சேஞ்சஸ் இருந்தால் உடனே நீங்கள் காமிக்கலாம். அந்த டைம் நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஆதார் கார்டு குழந்தையோட ஆதார் கார்டு எடுக்க போகும்போது இதே கரெக்ஷன்ஸ், அதாவது உங்கள் அப்பா இப்போ அப்பாவோட ஆதார் கார்டு வச்சுக்கணும், குழந்தையோட அப்பாவோட ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட நேம் சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த 2 நேமும் சேர்ந்து வந்திருக்கலாம். குழந்தையோட அப்பாவோட பேரும் வந்திருக்கலாம், அதே மாதிரி அந்த அப்பாவோட பேரும் சம்டைம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்திருக்கலாம். இதே மாதிரி தான் அம்மாவோட ஆதார் கார்டில் சம்டைம்ஸ் அப்பாவோட நேம் சேர்ந்து வந்திருக்கலாம், இல்லைனா இன்சியல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் காமிக்கப்படலாம். இது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தையோட அப்பாவோட சர்டிஃபிகேட், இப்போ மார்க் ஷீட்டாக இருக்கலாம், இல்லைனா பேன் கார்டாக இருக்கலாம். அதே மாதிரி அம்மாவோட சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், 10th 12th சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா பேன் கார்டாக இருக்கலாம். ஸோ இதில் கரெக்டான நேம், இப்போ என்னுடைய பேர் முகேஷ், நான் எங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸ் சேர்த்து முகேஷ் எஸ், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரியே உங்கள் ஆதார் கார்டு நேமை மாற்றிக்கோங்க. அதாவது குழந்தையோட அப்பாவோட ஆதார் கார்டு நேமை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி அம்மாவோட ஆதார் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்டில் அவங்க அம்மாவோட நேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட இன்சல். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்பாவோட ஆதார் கார்ட்லேயும் அம்மாவோட ஆதார் கார்ட்லேயும் அட்ரஸையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிளியர் பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனையும் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணி வாங்கினீங்களோ, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் எங்கேருந்து வாங்கினீங்களோ அதே இடத்துக்கு உங்கள் 2 பேரோட ஆதார் கார்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கான ஏதாவது ஒரு ஐட்டம், ஒரு ரேஷன் கார்டோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதாவது வாட்டர் ஐடியோ இல்லைனா பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் புக்கோ, ஸோ ஏதாவது ஒன்று கொண்டு போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி குழந்தைக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ண போகணும், இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இதுக்கு அங்கே எந்த வித அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாது. உடனே பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணி தருவாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது முனிசிபாலிட்டியில் மட்டும் ஏதாவது பேமெண்ட் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கும், சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். அல்லாமல் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆன்லைனில் எல்லாம் தயவு செய்து போட நிற்காதீங்க. ஏன்னா அதனால் எந்த பெனிஃபிட் இல்லை, டைம் வேஸ்ட்டாகவும்
டேட் வேஸ்ட் ஆகும். அதை நம்பி காத்திருக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு. நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, அதை நம்பி உட்காராதீங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டில் எந்த கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் உடனடியாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இதை தவிர்க்கிறதுக்கான வழி என்னென்னா, ஒரு குழந்தைக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா தயவு செய்து உங்கள் அப்பா அம்மாவோட ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டே வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்க நேம் மாதிரியே உங்கள் அப்பா அம்மாவோட நேமை வந்து ஆதார் கார்டில் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து அட்ரஸ் இருக்கான்னு உங்கள் ஆதார் கார்டில் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஏற்கனவே மேரேஜ் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்போ தான் உங்களுக்கு பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுக்கும்போது அது கரெக்டாக எந்த ப்ராப்ளமும் வராது, அதாவது எந்த மிஸ்டேக்கும் வராது. அதனால் ஆதார் கார்டு எடுக்கிற டைமில் நீங்கள் வந்து ஓடிட்டுருக்க வேண்டாம். பிள்ளையோட ஆதார் கார்டு எடுக்கிற டைமில் நீங்கள் வந்து மறுபடியும் பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஓடிட்டுருக்க வேண்டாம். மற்ற மாதிரி உங்கள் பிள்ளையோட நேமில் வந்து எதாவது கரெக்ஷன் இருக்குது, இல்லைனா பிள்ளையோட நேம் ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த நேம் வந்து நல்லா இல்லை, வேறு நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து போன அந்த இடத்துக்கே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் போதும். ஸோ அது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கரெக்ஷன்ஸை வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எந்த ரிஸ்க்கும் பட தேவையில்லை. ஒரே ஒரு வாட்டி அந்த சென்டருக்கு போகணும். எங்கே வாங்குறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முறையை சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே கிடச்சிடும். ஸோ தயவுசெய்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாய்.